தமிழ் தலைவாஸ் டீம் பிகேஎல் சீசன் 13ல செய்ய வேண்டிய முக்கியமான மாற்றங்கள் என்ன? இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. கண்டிப்பா மாற்றங்கள் தேவை என்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தமிழ் தலைவாஸ் டீம் ஒரு சவுத் இந்தியன் கோச்ச ஹெட் கோச்ச அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க. பிகேல பொறுத்தளவு நிறைய நார்த் இந்தியன் கோச்சஸ் தான் இருக்காங்க. நம்ம ஒரு சவுத் இந்தியன் டீம், சோ ஒரு சவுத் இந்தியன் கோச் இருந்தா நல்லா இருக்கும். அப்புறம் யாரை ஹெட் கோச்சா கொண்டு வர்றீங்களோ அவங்களுக்கு எல்லா முழு உரிமையும் கொடுத்துருங்க. எந்த பிளேயர்ஸ் எடுக்கணும், எந்த பிளேயர்ஸ் அவங்களுக்கு தேவை, எந்த பிளேயர்ஸ் ஸ்டார்டிங் 7ல பிளே பண்ண வைக்கணும், சோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே அந்த கோச்சே முடிவு பண்ணட்டும். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்டார் ரைடர்ஸ் தேவையே இல்லை, யங் பிளேயர்ஸோடய போவோம். ஸ்டார் ரைடர்ஸ் இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. அவ்வளவு பாயிண்ட் எடுத்து அவங்க டேபிள்ல டாப்ல போறாங்க. ஆனா நம்ம அவங்க டேபிள்ல டாப்ல போறதுக்காக நம்ம டீமை உருவாக்கல. நமக்கு டீம் ஜெயிக்கணும், அதுக்கு யங் பிளேயர்ஸ் வேணும், ஒற்றுமையா பிளே பண்ணணும். சோ அதுக்காக யங் பிளேயர்ஸோட போலாம். கடைசியா தமிழ் தலைவாஸ் டீமுக்கு, தமிழ் தலைவாஸ் டீம் கண்டிப்பா ஜெயிக்கணும், தமிழ் தலைவாஸ் டீம் கண்டிப்பா பிளே ஆஃப்க்கு போகணும், அப்போ தான் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. ஒரு ஃபேனா என்ன எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூட்ரலா ஒரு சில ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவங்க வாயால சொல்லணும், மனசார சொல்லணும், தமிழ் தலைவாஸ் டீம் பிளே ஆஃப்க்கு போறதுக்கு தகுதியான டீம், தமிழ் தலைவாஸ் டீம் டிராஃபி ஜெயிக்கிறதுக்கு தகுதியான டீம். அந்த வார்த்தைக்காக நீங்க பிளே பண்ணா போதும். அதுக்காக டீம்ல நிறைய சேஞ்சஸ் தேவைப்படுது. மாற்றங்களை நிகழ்த்துங்க.